நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திரன் வி ஆர் ராஜா குளத்தூர் என்று பேசுகிறேன். ஸ்ரீ மாத்திரை நமக. இதனுடைய 1306வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பொழுது முடிஞ்சால் நாளைக்கு சித்திரை மாதம் சுக்ல சப்தமி 35வது வருஷம் திருக்கல்யாணம் மரகதவல்லிக்கு பரமோத்தீஸ்வரருக்கும் மாதங்கியோட கல்யாணம் பேஸ் பண்ணி நடக்கிறது. இது 35 வருஷத்துக்கு முன்னாடி ஜவஹர் நகரில் இருக்கும்போது ஆரம்பித்த கல்யாணம். அது அம்பாளே இப்போ சாந்தானந்த சுவாமிகள் எழுதின தசமகா வித்யாவில் இந்த மாதங்கியோட புராணம் வச்சு படிக்கும்போது சரி, மாதங்கி புராணமே தனியாக படித்தது நான். அதில் படிக்கும்போது அம்பாள் சொல்கிறா, அந்த அந்த திதிவார நட்சத்திரத்தை எடுத்துகிட்டு பண்ணுன்றா. ஸோ ஒன்று தெரிஞ்சுக்கணும், இறை ஒப்புதல் இல்லாமல் நம்ம என்ன தான் பண்ணாலும் நடக்காது. சாமிகிட்ட வேண்டணும், கெஞ்சணும், கதறணும். அம்மா நான் உனக்கு பண்ண போகிறேன்டியம்மா, நீ பர்மிட் பண்ணு சொல்லி அந்த பர்மிஷன் கொடுத்தா தான் பண்ண முடியும் நம்மளால். இதில் நம்ம பண்ணோன்னு கர்வம் வரக்கூடாது. நம்ம கருவி தான். அந்த பீரியடில் சத்தியமாக சொல்கிறேன், ஒரு 500 ரூபா கூட கிடையாது எனக்கு. நான் சொல்கிறது 35 வருஷத்துக்கு முன்னாடி. இந்த ஆற்றுக்கு 26 வருஷம். அப்போ 26 வருஷம் 2001 வந்தாச்சு இங்கே. ஸோ ஜவஹர்லால் 13 வருஷம் இருந்தாங்க ஒரு வீட்லேயே. ஸோ அப்படி இருக்கும்போது இது ஆரம்பிக்கிறேன். இந்த ஆரம்பிக்கும்போது ஒரு சாதாரண மஞ்சள் கலர் பேப்பரில் பத்திரிகை வேறு அடிச்சிட்டேன். அடிச்சு கோவில் குருக்கிட்ட பேசினா சரி பண்ணிடலான்ட்டார். அப்போ சோமாஸ்கந்த விக்கிரகம் தான் பண்ணுவாள் முதல்ல பண்ணும்போது. அப்போ எங்கள் அம்மா குருமாவோடைய பழக்கம் ஏற்படலை எனக்கு அவ்வளோவா. அவார்டு எப்படி முதல்ல பழக்கம் சரியா இல்லை, அப்போ தான் போக ஆரம்பிச்சிருக்கேன். இப்படி கேட்குறது நினச்சிட்டு இருக்கும்போது இந்த பத்திரிகை எடுத்து பக்கத்தில் ஒரு வீடு, ஒரு கார்னர் ஹவுஸுங்க. அந்த பின்பக்கத்தில் இருந்தால் கோமத்தின்னு போட்டுக்கோம் அந்த வீடு பேர். அந்த மாமி அத்துக்கார் போயிட்டார். அத்துக்காரில் பையன் இருந்தான், மறைவன் இருந்தால், ஒரு பெண் இருந்தால். நல்ல அந்த மாட்டு சட்டமாக இல்லை, விட்டுருக்க மாட்டான் போகல உயரமாக. மாடியில் இருந்தால் கீழே கொடுத்து விட்டுருந்தா அவள். அவளோட போய் பத்திரிகை கொடுத்து மாதிரி, என் பேர் சோ நீ தான் முதல்ல வந்திருக்கேன், என் லிவிங் போகிறது 10 இயர்ஸ் இந்த இடத்துல இருக்கேன், நான் எனக்கு ஹெல்ப் பண்ண போனேன். டக்குன்னு உள்ளே போனால் மாமி என்ன நினச்சால தெரியல, திருமாங்கல்யம் வாங்கினாடான்னு கேட்டேன். தங்கத்தில் இல்லைம்மா, என்கிட்ட அவ்வளோ காசும் கிடையாது. அரைப்போன் திருமாங்கல்யம் சொன்னால், நான் கோமதி அம்மன் சங்கரன் கோவிலுக்கான பண்ணி வச்சிருந்தேன் மாமா, அதை நான் கொடுத்துட்றேன். 2 குண்டு நல்லா கிண்ணுன்னு திருமாங்கல்யம் கொடுத்துட்றேன்ட்ட. சரி சொல்லிட்டு ஏதோ பணம் கொடுத்தா. சரி வாங்கிட்டு வந்துட்டேன். சாயந்தரம் அவன் பையன் வந்தான். அவன் பேங்க் ஒர்க் பண்ணியிருந்தான். அவன் அந்த பையனை வரைக்கும் ஒர்க் பண்ணியிருந்தான். நல்லா இருப்பான் பையன். என்னம்மா அம்மா அம்மா கேட்க சொன்னேன், சாப்பாடுக்கு என்ன பண்ண போகிற? ஒன்றும் பண்ணல வேலை. சரி சாப்பாடு செலவு நாங்கள் கொடுத்துட்டுருவோன்ட்டேன். ஸோ திருமாங்கல்யம் வாங்கியாச்சு, சாப்பாடு வாங்கியாச்சு, புடவையே பட்டு புடவை வாங்கி தரேன்ட்டேன். ஸோ புடவை திருமாங்கல்யம் மேஜர் அமௌண்ட் ஆகாது ஆகிடுது அன்றைக்கி. அப்போ அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆனால் வேண்டியிருந்தார். சரி நம்பினா நமங்க அந்த பொண்ணு ஆக்ஷன் அங்கே சங்கல்பம் பண்ணி, அப்போ அந்த பீரியடில் ஒரு 20-30 பேர் தான் இருந்தா என் கூட வந்தவா. அவள் காரில் வேறு வந்தாவா. அந்த பொண்ணுக்கு வித்தின் மேட்டர் ஆஃப் ஃபியூ மந்த்ஸில் நல்ல அழகான வாலிபன், நல்ல ஜம்முன்னு மாப்பிள்ளை. பொண்ணு நல்லா உயரம் நல்லா. இப்போ பையன் அதுக்கேற்ற மாப்பிள்ளை. மயிலாப்பூரில் கல்யாணம் நடந்தது. கல்யாணத்துக்கு நான் போயிட்டு வந்தேன். நான் அந்த மாதிரி நடந்தது. இந்த மாதிரி அம்பாள் நடத்திண்டா. அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா நல்ல குடும்பத்தில். மாமிக்கு பரம சந்தோஷம். அப்போ 2-3 வருஷம் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கா அந்த மாமி. இப்போ இருக்காளால தெரியல. இந்த கார்னர் ஹவுஸு கோமத்தின்னு போட்டுக்கோம் அந்த வீடு. ஜவஹர் நகரில் 2nd சர்க்கிள் ரோடில் இருக்கிற கார்னர் ஹவுஸ். அது இது எப்படி ஆச்சு? இந்த மாதிரி ஓடிட்டுருக்கு. கிட்டத்தட்ட 35 வருஷம் ஆகிடுது அந்த விவகாரம். அப்புறமா என் குருமாதாவோட அனுபவம் அவளுடைய பழக்கம் ஏற்பட்டு சம்பகாம்பான்ற ஸ்ரீமதி லக்ஷ்மி சந்திரமௌலி மாதா பரமாச்சாரியாருடைய நேரடி பக்தவ. பரமாச்சாரியா கூப்பிட்டு சொல்லுவாராம், லக்ஷ்மி இந்த ஸ்லோகம் சொல்லு,
அந்த ஸ்லோகம் சொல்லியுண்டு. சரி மாமி சொல்லியிருந்தேன். மாமிக்கு ஹார்ட்டில் ஓட்டை, எனக்கு கூட தெரியாது ரொம்ப நாளாக. நீ ஆப்ரேஷன்லாம் பண்ணக்கூடாது, அப்புறம் டேஞ்சர் ஆகிடும் அது, அப்படியே பொறுத்துக்கொண்டேன். அது பொறுத்துட்டே கிட்டத்தட்ட 65 வருஷம் இருந்தேன். பாவம் நல்லா அம்பாளுக்கெல்லாம் பூஜை பண்ணுவோம். சரியான கோஆப்ரேஷன் கிடையாது ஆற்றுல. ஒரு பையன் ஒரு பொண்ணு செஞ்சுட்டுருப்போம். பையனுக்கெல்லாம் அதில் ஈடுபாடு கிடையாது. பையனை போய் சேர்ந்துட்டான். இப்போது மாமி இல்லை, மாமா இல்லை, பையன் போயிட்டான். இப்போ பொண்ணு வந்து மாப்பிள்ளையோட அவள் தனியாக இருக்கா. அவள் சின்ஸ் ஹி வாஸ் ஒர்க்கிங், மாப்பிள்ளை வந்து ராணே மெட்ராஸ் ஒர்க் பண்ணுறதுனால தனியாக இப்போ வேறு கம்பெனினால இன்னும் ஹையர் பொசிஷன் போயிட்டான். இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த அம்மா வந்து ராஜா பாவம் கஷ்டப்பட்டு பண்ணுறான்னு சொல்லிட்டு 10 வருஷ காலம் எனக்காக அரியத்துறையில் இந்த திருக்கல்யாணவியை பற்றி பண்ணேன். எனக்காக பண்டு செலவழிக்கிறதும் ஆவா, நான் சும்மா கூட மாட பண்ணிட்டு அவ்வளோதான். சரி மேஜராக சாப்பாடு செலவு மட்டும் நான் பண்ணிடுவேன். சும்மாவது அப்போல்லாம் வந்து கல்யாண அந்த வசந்த மண்டபம் வந்தது, அங்கேயே சமைச்சு சாப்பாடு போட்டுருந்தோம். அப்புறம் வீடு கட்டின பிறகு வீடு கட்டி ஆகிடுத்து. 2012 அதனுடைய கிரகப்பிரவேசம் ஆச்சு. 2012 ஐ காட் ரிட்டையர்டு. 2011 முடிஞ்சு 2012 கிரகப்பிரவேசம் ஆகி பாருங்களேன், 14 வருஷம் ஆகிடுது. கிட்டத்தட்ட 12 வருஷம் 13 வருஷமாக வெங்கட்ராமையரை பார்த்துட்ருக்காரு. சில்பி வெங்கட்ராமனுடைய சில்பி ஆர்டிஸ்ட், டிவைன் ஆர்டிஸ்ட், அவருடைய மருமானவர். இன்னைக்கு கூட பரத் சுப்பிரமணியன் சங்கரா டிவியோடைய இவர், காஞ்சிபுரத்துக்கெல்லாம் நம்ம வேண்டியவர். நீங்கள் வாங்க மாமா, வரவே மாட்டேன்றாலே, உங்கள் முகத்தோடு காமிக்க மாட்டேன் எனக்கு நான் ரெக்வஸ்ட் பண்ணேன். வர சிரிச்சார். சின்னவர், என்னோட ஏஜில் சின்னவர் தான். நிறைய ப்ரோக்ராம் இருக்குது மாமா, பெங்களூரில் இருக்கல, மெட்ராஸில் இருக்கிற, மெட்ராஸில் இருக்கேன். அப்படி அந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு போங்க, வரமாச்சி ஏரியா பற்றி யார் யார் சொல்கிறதெல்லாம் எடுக்கிறாரு. அந்த கிரகத்தில் வந்து நின்று போயிருக்கார் 65. ஸோ அவர் வந்து காத்தால தரிசனம் பண்ண இடம் அது, கட்டாயம் வாங்குவோன்னே. சரி பார்க்குறேன், இதெல்லாம் அனுப்பிச்சி வைங்க, பேர் அந்த லொக்கேஷனில் அனுப்பிச்சி வைங்கன்னார். ஸோ அந்த மேப்பெல்லாம் அனுப்பிச்சி வச்சேன். இப்போ ஜஸ்ட் ஐ ஷோ யூ சர்டன் திங்ஸ். இப்போ தான் மாதங்கி, ராஜ மாதங்கி எல்லோரும் தெரியும் உங்களுக்கு. அம்பாளுடைய மந்திரி, பிரதான் மந்திரி. இவ பர்மிஷன் இல்லாமல் கிட்ட போக முடியாது அம்பாள்கிட்ட. முத்திரேஸ்வரின்னு பேர். என்ன மதங்க மகரிஷி தபஸ் பண்ணுறாரு. மதங்க மகரிஷி தபஸ் பண்ணி அம்பாளே வந்து பொண்ணாக பிறக்கணும் வேண்டிக்கிறார். அம்மா சொல்கிறேன், நான் வந்து பொண்ணாக பிறக்க முடியாது, என் ரூபமாக இருக்கிற பொண்ணு வந்து பிறப்போம். ஆக்சுவலி ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை இதுலேருந்து ஷியாம் சுந்தரம் இருக்கான் கேரளாவில், கொல்லத்தில். அவங்களோட இல்லை நாங்கள் எப்போ பண்ணுவோன்னா, இப்போல்லாம் பண்ண முடியாது. இப்போ அம்பாளோட உதயம் வந்து மாதங்கி உதயம் வந்து இப்போனா ஆடி வெள்ளிக்கிழமை தான் உதயமாறான்னு சொல்லிருக்கு புராணத்துலேயே. ஓகே, நீ சேஞ்ச் அடையில. நாங்கள் வந்து அஷ்டமங்கல பிரச்சனம் பார்த்தோன்னு, நீ பிரச்சனை பார்த்தோம், கிருஷ்ணன் பார்த்துக்க, புராணம் தான் எவிடன்ஸ் நமக்கு சொல்லி. இந்த மதங்க ஹில் எங்கே இருக்குன்னு, இந்த புதிய மலையினுடைய தொடர்ச்சி தான் அதெல்லாம். சபரி ஆசிரமெல்லாம் அங்கே தான் இருக்குது. அந்த 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 மலையில் மதங்க மகரிஷி தபஸ் பண்ணும்போது துந்துபின்னு ஒரு அரக்கன், அவனுக்கு வாலிக்கு வெளி சண்டை வரும்போது அவனை இது பண்ணி அவனை தூக்கி போடுறான். இந்த துந்துபியினுடைய இது வந்து விழுது மதங்காசிரமத்தில். அந்த ரத்தமெல்லாம் தெளித்து யார் காரணமானோ அவன் இந்த மலையில் வந்தால் தலை வெடிச்சது விடுவான்றார். அதனால் வாலியினால் போகவே முடியாது. ஸோ சுக்ரீவன் அங்கே போய் அடைக்கலையானாலும் ராமாயணத்தை சொல்லப்படுறது. அப்போ ஏற்பட்ட மதங்க மகரிஷி அம்பாளே பொண்ணாக பிறக்கணும்னு சொல்லும்போது அம்பாள் இந்த மாதிரி சொல்லி ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை அவருக்கு கிடச்சி அதை அடுத்து வளர்க்கும்போது பரமேஸ்வரனை தோன்றி என்ன செய்கிறார், பிறக்கும்போது 8 கோடி யோகிய கணக்கு வந்துடுறார். கையில் கிளியோட வேணியோட வராமல் 3 வயசு குழந்தை கிளி வேணியோட வந்து அப்பா வெட்டி ஒதுக்கிறது. மதங்க மகரிஷியை சந்தோஷப்படுறார். பொன்னாட்டிகிட்ட கொண்டு தரார் அந்த குழந்தைய. அவளும் சந்தோஷம் பண்ண வளர்க்குறா. யோகினி கணக்கெல்லாம் பார்த்துக்கிறா. 8 கோடி யோகினி கணக்கில் அவளுக்கு மட்டுமே. ஸோ அது மாதிரி பண்ணும்போது அவளுக்கு சின்ன காலத்தில் 5 வயசு கல்யாணம் பண்ணுவாள். ஸோ அது மாதிரி பண்ணும்போது இன்றைக்கி என்ன சித்திரை மாதம் சுக்கர சஷ்டி மதங்கேஸ்வரே வரார்.
மதகாசிரமத்துக்கு வந்து அவளை கூப்பிட்ற மாதிரி இங்கே கூப்பிடும்போது நாளைக்கு கல்யாணம்னு சொல்கிறார். அடுத்த நாள் சித்திரை மாதம் சுக்ல சப்தமி நாளைக்கு, அதாவது அப்போ வந்து கல்யாணம் ஆகுது புராணங்கள் சொல்கிறது. இதை வச்சு தான் மரகதவல்லி வந்து பச்சைக்கல் விக்கிரகம். ஸோ அம்பாள் வந்து நான் தான் அந்த ரூபத்தில் இருக்கேன்னு சொன்னதுனால அதை எடுத்து பண்ணுறேன். 35 வருஷமாக தடங்கள் இல்லாமல் நடக்கிறது. இப்போ நிறைய செலவெல்லாம் ஜாஸ்தியாகிடுது. நான் 10,000 12,000 பார்த்தா கேஸ் சிலிண்டரை கிட்டத்தட்ட 4,000 பிளாக்கில் கொடுத்து வாங்க வேண்டியதாகிடுது அங்கே. ஸோ மெட்டீரியல்ஸ் எல்லாம் கூட ஜாஸ்தி ஆகிடுது. ஆல்ரெடி நான் ஒரு 12,000 அமிச்சப்பறம் ஒரு 17,000 அமிச்சு வச்சுருக்கிறதுக்கு மெட்டீரியல் காஸ்ட்டுக்கு ப்ளஸ் கேஸ் சிலிண்டரோட ப்ளஸ் சமயக்காராக்கு 6,000 7,000 செலவழிக்க வேண்டியிருக்கு. இன் அடிஷன் டு தட் பூக்களுக்கெல்லாம் ஒவ்வொருத்தர் எடுத்துருக்கா. இந்த ஒவ்வொரு உபயம் எடுத்துருக்கா. இந்த மூலவர் அம்பாளுக்கு வந்து வைஷ்ணவி மசூதன் அவள் வந்து இது வாங்கி வச்சா, புடவை வாங்கிக்க மாமாண்ட திருபுவனத்தில் இந்த புடவை வாங்கிட்டு மூலவர் அம்பாளுக்கு பட்டு புடவை 7,500 அது. இதில் இதே மாதிரி பச்சை கலர் புடவை கம்பி ஜெரியை போட்டு உற்சவர் அம்பாளுக்கு அது 8,500 நல்லியில் வாங்கியிருக்கு. அம்பாளோட சாமியோட வேஷ்டி மட்டுமே 8க்கு 4 9,500. இந்த மாதிரி பூ, அபிஷேக சாமான்கள், மளிகை சாமான்கள் இதெல்லாம் வாங்கியாச்சு. ஆல்மோஸ்ட் எவ்ரிதிங் இஸ் ஓவர். அபிஷேக சாமானம் வந்தாச்சு. இதில் கணக்கு போடும்போது ஜஸ்ட் லெஃப்ட் 1 or 2 items. Just I want to make a request. This is the last chance. Those who can make use of it, you can use it. இல்லைனாலும் பரவாயில்ல. அதாவது இந்த வண்டி சத்தம் இருக்குது 5,000 தர வேண்டியிருக்கேன் வேனுக்கு. இங்கே ஐஷும் போகிறேன் எல்லாரையும். ஸோ இந்த வண்டிக்கு உண்டான சார்ஜ் 5,000. அடுத்தபடியாக அந்த இது இப்போ என்ன சொல்கிறது, இந்த கேஸ் சிலிண்டருக்காக இது சொன்னோம் இல்லையா, அது நாதஸ்வரம் அண்டு வாழைமரம் அது 5,000 எனக்கு. ஸோ வண்டிச்சத்தம் 5, நாதஸ்வரம் வாழைமரம் 5, 10 ரூபா அது வந்துடுறது. இது லெஃப்ட் இன் மை பட்ஜெட்டில் விட்டுட்டேன் அது நான். ஸோ தோஸ் ஹூ வாண்ட் டு ஹெல்ப் மீ ஃபார் திஸ் ஃபங்க்ஷன், இஃப் பாசிபிள் டைம் இருந்தேன்னா இதே நம்பர் தான் 98,403 90895 தென் ஜிபே நம்பர் அனுப்பிச்சு வைங்க. நாளைக்கு ஐ கேன் மேக் யூ சப்மிட். இந்த நாளைக்கு கல்யாணம் நடக்கிறதுனால லாஸ்ட் மினிட்ல நம்ம கொடுக்கலே நினச்சிக்க வேண்டாம். இது யார் வேணால் வாங்க. காத்தால் நேராக இந்த ஜேஎன்டி ரோடு ஃபாலோ பண்ண ரெட்டில்ஸு அப்படியே போனால் சோழவரம் காரணோடைய பிரிட்ஜை தாண்டி சிறுவாபுரி, தச்சூர் இதெல்லாம் வந்துடும். தச்சூர் கூட்டுரோடு சிறுவாபுரியெல்லாம் தாண்டி புதுவாயால் வரும். அப்புறம் ஆரம்பி இன்ஜினியரிங் காலேஜ் வரும். அப்போ பிரிட்ஜு வந்துடுது. பிரிட்ஜு மேலே ஏறாமல் சர்வீஸ் ரோட்லேயே சைடில் போயிட்டா 5 வடக்கு இருக்கும், நயரா பெட்ரோல் பங்க் இருக்கும். அங்கே லெஃப்டில் திரும்பினா 3 கிலோமீட்டரில் கேன் ரீச் த டெம்பிள். காலையில் 9 மணி வரைக்கும் அங்கே நாங்கள் இருப்போம். அங்கே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு பொங்கல், கொசு, கேசரி, காஃபிலாம் சொல்லியிருக்கேன். பாலுமாமா வந்துட்டார் ஊர்லேருந்து, லட்டு பிடிச்சிருக்கார், பருப்பு தேங்காய் கூடலாம் பண்ணி இது பண்ணிருக்கேன். பக்ஷணங்கள்லாம் ஆர்டர் பண்ணி வந்துட்டு இதெல்லாம் பண்ணியாச்சு. விட்டு போனது இதுதான், வாழைமரம், நாதஸ்வரம், வேன். ஸோ இதுதான் வந்து மை ஷார்ட் ஃபால். தோஸ் ஹூ வாண்ட் டு ஹெல்ப் தி கேன் ஹெல்ப். மிச்சம் உற்சவர் அம்பாளுக்கு அதுக்கு தான் கல்யாண சந்தருக்கு தான் கல்யாணம். பட்டு வேஷ்டி பட்டு இது வந்தாச்சு. மூலவர் அம்பாளுக்கு பட்டு படம் வந்திருக்கு. மூலவர் சிவனுக்கு சிவலிங்க அது போட்டு காட்டன் வேஷ்டி தான். அது நல்ல பெரிய அகலக்கரை பாட்டை போட்டு வாங்கியிருக்கு. அது குறுக்க சம்பாவனை அது என்ன முடியுறதோ அனுப்பிச்சி வைங்க. அதை நான் வாழ சில பேர்லாம் அன்பிளான்டாக சிலது நடந்துட்டு அவன் குடிமல்லம்ன்ற ஊரில் போய் காலகசிக்கு பக்கத்தில் கும்பாபிஷேகம் போயிட்டு ஒரு 10 மணிக்கு வர அவன். அதுக்கப்புறமா தான் இது ஹோமம் ஆரம்பிக்கிறான். முதல்ல அபிஷேகம் அதெல்லாம் பண்ணிவிட்டு 9 o'clock இங்கே டிஃபன் கொடுத்துட்டானே, 9:30க்கு ஆரம்பிச்சுட்டானே, ஒரு 10-10:30 மணிக்குள்ள அபிஷேகம்லாம் முடிஞ்சிடும். ஸோ அலங்காரம் பண்ணி ரெடியாக இருந்தேன்னா சங்கல்பம் பண்ணி ஹோமங்கள் வளர்த்து இந்த பொரியெல்லாம் இட்டு திருமாங்கலை தாரணம் ஆகிடும். 12 1 மணிக்குள்ளே அங்கே திருமாங்கலை தாரணம் ஆகிடுத்துனேன்.
அங்கேயே கிளம்பி ஓட்டு போட வந்தாங்க இங்கே சென்னைக்கு. ஸோ திஸ் வாட் ஆர் பி பிளான்டு. ஸோ தோஸ் வாண்ட் டு கம் டைரக்ட்லி தே கேன் கம் ஓவர் தேர். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் உண்டு, மத்தியானம் வடப்பாயசோட லஞ்சு உண்டு. இதை ஏற்பாடு பண்ணியிருக்கு. அந்த உள்ளே நுழைஞ்ச தண்ணீர் தெரியல, உள்ளே நுழைஞ்ச உடனே முதல் வீடே அது வீடு தான். ஸோ அந்த இருக்க கும்பலை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் அங்கே வந்தால். ஸோ தயவுசெய்து வாங்கோ. யாருக்கு குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகலைன்னா சங்கல்பம் பண்ணுங்க. சங்கல்பம் பண்ணி கட்டாயம் நடக்கும். நிறைய பேர் 1000 பேர் கல்யாணம் ஆகிருக்கு இது வரைக்கும். இது சொல்லி இந்த வைபவத்தில் எல்லாரும் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன் நான். ஸோ இதுதான் கல்யாண சுந்தர விக்கிரகம். பாணிகிரகம் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இது முக்கியமான பேரை குறிப்பிட விரும்புகிறோன்னா ஆஷா நெதர்லாண்ட்ஸ். அவள் தான் வருஷம் பட்டுப்புடவை பட்டு விஷயம் பயந்துருக்கா. வைஷ்ணவி மசூதன் அவ்வளோ அமெரிக்காவில் இருக்கா. அவள் வந்து பட்டுப்புடவை விஷயம் கொடுத்துருக்கா. அப்புறமா வந்து டெல்லியிலேருந்து ராமசாமின்னு அவர் அபிஷேக சாமானுக்கும் புஷ்பத்து கைங்கருக்கு அவர் எடுத்துகிட்ருக்கார். அவர் விவேக் சர்வேஸ்வரன் அவர் வந்து இதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கார் இந்த சாப்பாடு விஷயத்தில். அப்புறம் பிரதாப் பர்மா அவன் வேறு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இதுக்கெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கா. இப்போ என்னுடைய சிஷ்ய பசங்கள்லாம் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்கா. எல்லோரும் பேர் சொல்லியிருக்க முடியாது. அசோக் இருக்கான் கோயம்புத்தூர்லேருந்து, அவன் அம்சந்தான். ப்ளஸ் என் சிஷ்ய உமா கண்ணன் இருக்கா. அவள் எல்லாத்துக்குமே எனக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவோம். பர்மா தான் அவள் பண்ணியிருக்கா. நிறைய பேர் யூஎஸ்லேருந்து கூட ஒருத்தர் கொடுத்துருக்கா. பேரெல்லாம் விட்டுட்டேன்னா நான் நன்றி உள்ளவனாக இருக்க மாட்டேன். எம் சீனிவாசன் கொடுத்துருக்கார். அசோக்கு குமரன் பாவம் இப்போ கால் ஃப்ராக்சர் படுத்துட்டு இருக்கான், வர முடியாதவங்கள. பத்மபிரியான் டாக்டர் வந்து சித்தா டாக்டர் கொடுத்துருக்கா. ரமாய் துபாய் கொடுத்துருக்கா. லதா மொரிஷியஸு. ஆனந்த் ஹரிஹரன் அவன் தான் ஜார்ஜியாவில் இருக்கா, அவன் அமைச்சிருக்கான். வைஷ்ணவி மசூதன் பட்டுக்கூட வாங்கி கொடுத்துருக்கா. உமா லைசி மருமாவோ. அடுத்து வந்து சுகன்யா சரத்து, கண்ணன் மாரியப்பன். அப்புறம் செந்தில்னு சொல்லிட்டு சிங்கப்பூரில் இருக்கார், அவர் அமைச்சிருந்தார். ஸ்ரேயஸ் பாஸ்டன்லேருந்து அமைச்சிருக்கார். அவர் மீனாட்சி சுந்தரம், விஸ்வேஸ்வரன் இவெல்லாம் வந்து சிஷ்யர் இருந்தால். சில பேர் விட்டுருக்கலாம், விட்டு தான் மன்னிச்சுக்கோங்க. இந்த பல பேருடைய முயற்சினால் இந்த திருக்கல்யாண வைபவம் எல்லாருப்படியும் நடக்கணும்னு வேண்டிகிட்டு இருக்கேன். எனக்கு உடம்பு இந்த முடியல, பட் இருந்தாலும் இந்த கல்யாணத்தெல்லாம் முடிச்சுட்டு வந்து அப்பல்லோ ஹாஸ்பிட்டலில் டிக்கெட் அட்மிட்டட். இந்த வயிற்றுக்கு நீரை எடுக்கணும்னு இருக்கா. அது ஒரு வாரம் அட்மிட் ஆகணும்னு இருக்கா. ஸோ அது வந்து அடுத்த வாரத்தில். ஸோ எத்தனை நாள் பிரேக் இருக்க போது தெரியல எனக்கு. ஸோ அதை சொல்லி இந்த மாதங்கியோட திருக்கல்யாண வைபவத்துக்கு எல்லாரையும் கையெழுத்து கும்பிட்டு வாங்கன்னு கூப்பிட்டு இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். கட்டாயம் வாங்கோ. அவள் கிரகத்தில் கல்யாணம் நடக்கட்டும். ரொம்ப உன்னதமான க்ஷேத்திரம் அது. வரமூர்த்தி ஈஸ்வரா வரந்தந்தருள்வாய், மரகதவல்லி தாயே மனக்குளிர செய்வாயின்னு இருக்கு. ஸோ இங்கே வந்து வேண்டிட்டா கட்டாயம் கல்யாணம் நடந்துடும். ஸோ பரமாச்சாரியார் 1965 வந்து நின்ன இடம் அது. ஸோ கட்டாயம் வந்து சேரணுன்னு வேண்டின்னு இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். நமஸ்காரம்.